ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன்னை காண நீ இருக்கும் இடத்திற்கே உன் சாயப்பா வந்துவிட்டேன். நான் கூறுவதை சற்று பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல். என் செல்வமே, உன் சோதனை காலம் இன்றுடன் முடிந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் எல்லாம் உன் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் காலமாகவே அமையப் போகிறது. என் குழந்தையே, இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீ எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. உன் மனதில் நீ இதுவரை நினைத்த காரியங்கள் யாவும் நிச்சயம் நடைபெறப் போகிறது. உன் சாயப்பா உன்னுடனே இருக்கிறேன். நீ இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் காத்திருந்ததால் உன் வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் நிறைவேறும். அதற்கான காலமும் விரைவில் வந்துவிடும். உன் இல்லற வாழ்வில் ஒரு மங்கள செய்தி நிச்சயம் நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதல்களை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும். அவற்றை முடிப்பதற்கான வழியையும் உன் சாயப்பா நிச்சயம் காண்பிப்பேன். நீ அவற்றை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன் பொறுமையையும் பக்தியையும் எப்போதும் கைவிடாதே. உனக்கான நல்ல பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. தோல்விகள் மற்றும் ஏமாற்றங்கள், கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு உனக்கு பெரும் மகிழ்ச்சியை உன் சாயப்பா வழங்குவேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வை. உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். என்னை நம்பிய என் குழந்தையின் வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்தில் வாழாதே. எது நடந்தாலும் உன் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து நஷ்டங்களும் இனி லாபங்களாக மாறப்போகிறது. அதையும் உன் சாயப்பா நிச்சயம் மாற்றித் தருவேன். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். என் செல்வமே, உன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் விரைவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் மனதார மகிழ்வார்கள். உங்களுக்கு கிடைக்கும் அந்த செய்தியானது உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மிகவும் அபரிமிதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. என் குழந்தையே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் உன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம். உன் மனதில் கவலைகளே நிரம்பியிருந்தால் உன் வாழ்விலும் நிச்சயம் கவலைகளே நிகழும். அனைத்திற்கும் மூல காரணம் உன் மனம்தான். ஆதலால் உன் மனம் என்ன நினைக்கிறதோ அதுவே நடக்கும். உன் மனதை மட்டும் நேர்மறையான வழியில் சிந்தித்து பழகினால் நிச்சயம் உன் வாழ்க்கையும் நேர்மறையானதாகவே மாறும். இதுவே 100% உண்மை. ஆதலால் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழகு. உன் வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயம் காண்பாய். என் குழந்தையே, உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை இன்றுடன் விட்டுவிடு. உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக மாற்றித் தருவேன். கவலை வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் உன் எதிர்காலமும் சிறப்பாகவே மாறும். தோல்வியை நினைத்து கவலைப்படும் என் குழந்தையே, தோல்வியை கடக்காமல் எவராலும் வெற்றியை அடைய முடியாது. துன்பங்களை தாண்டி செல்லாமல் எவராலும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இவ்வாறு வாழ்வில் ஒன்றுக்கொன்று எதிராகத்தான் வரும். அவற்றை ஒன்றை தாண்டி சென்றால்தான் மற்றொன்றை அனுபவிக்க முடியும். இதுவே வாழ்வின் நிதர்சனம். இதை ஒவ்வொரு மனிதரும்
சற்று புரிந்து கொள்வது அவசியம். வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு வாழ பழகினால் நிச்சயம் வாழ்க்கை இன்பமயமாக மாறும். என் குழந்தையே, உன் வாழ்வில் நிகழ்ந்த துயர நிகழ்வுகளை எண்ணி வருந்தாதே. நிகழ்காலம் உன் கையில்தான் உள்ளது என்பதை ஒருபோதும் மறவாதே. உன் நிகழ்காலத்தை மாற்றியமைக்கும் சக்தி உன்னிடம் மட்டுமே உள்ளது. கடந்த காலத்தையே எண்ணி வருந்தி கொண்டிருக்க அவசியம் எதுவும் இல்லை. உன் விதியை மாற்ற நீ மனம் வைத்தால் மட்டுமே போதுமானது. என் செல்ல குழந்தையே, இன்னும் சில காலங்களில் உன்னை மதிக்காதவர்களும் உன்னை தேடி வந்து மதிப்பார்கள். உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சியை பார்த்து நிச்சயம் ஆச்சரியமடைவார்கள். இன்னும் சிறிது நாட்களில் உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உன்னை ஏமாற்றியவர்கள் முன்னரே உன்னை நன்றாக வாழ வைக்கப் போகிறேன். அதுவரை நீ சற்று பொறுமையோடு காத்திரு என் செல்வமே. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்களின் ஆயுதம் எதுவென்றால் உன் மனதை சிதைப்பது ஒன்றுதான். ஆதலால் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொண்டால் எவராலும் உன்னை வீழ்த்தவே முடியாது. என் செல்வமே, யாரொருவர் மிகப்பெரிய இலக்கை வைத்து கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயம் தடைகள் வரத்தான் செய்யும். அவர்கள் அதை எதிர்கொண்டால் மட்டுமே அந்த மிகப்பெரிய இலக்கை சாதிக்க முடியும். ஆதலால் உனது இலக்கம் மிகப்பெரிய இலக்கு என்று நான் அறிவேன். அதை நிறைவேற்றி தருவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அதில் சற்றும் பின்வாங்காதே. உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கிறேன். ஆதலால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் உனக்கானது உன்னை தேடி வரும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னை பற்றிய உன் எண்ணமே உனக்கு மிகவும் முக்கியமானது. என் குழந்தையே, நீ சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு தயக்கமும் பயமும் உன் அருகில் கூட வரக்கூடாது. அதை என்றும் நீ நினைவில் வைத்து செயல்படு. உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உனக்கு தயக்கமும் வேண்டாம், இனி பயமும் வேண்டாம். ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படு. இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள். ஜெய் சாய்ராம்.